Hi all. இப்போ வந்து நம்ம ஒரு கொடுத்துருக்க லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்டு லிஸ்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லிங்க்டு லிஸ்ட்னா அதில் வந்துட்டு நோட் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். அந்த நோடில் வந்து அந்த நோடோட டேட்டா, அதாவது இப்போ இந்த ஒன்னுங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் நோடோட டேட்டா. அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் நோடோட பாயிண்டர் இருக்கும். இப்போ 101ங்கிறது எனக்கு நெக்ஸ்ட் நோடு எதுவோ அதோட பாயிண்டர், அதோட அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ 2 அப்படின்னா 2ல வந்து எனக்கு நெக்ஸ்ட் நோடு என்ன 3, 3யோட அட்ரஸ் என்ன 102. ஸோ அதோட அட்ரஸ் இங்கே இருக்கு. 3ல என்ன இருக்கும், நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 103 இருக்கு. 4ல வந்துட்டு நெக்ஸ்ட் நோடு எனக்கு எதுவுமே இல்லை, அதனால நல்லன்னு இருக்கு. இதில் ஹெட் என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் லிங்க்டு லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸை தான் வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், which is 100. ஸோ மேலே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க 100, 101, 102, 103 எல்லாமே வந்து கொடுத்துருக்க லிங்க் லிஸ்டோட நோட்ஸோட அட்ரஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லிங்க் லிஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன, எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு 1 வந்து ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னா 4 வந்து 3யை பாயிண்ட் பண்ணணும், 3 வந்து 2வை பாயிண்ட் பண்ணணும், 2 வந்து 1னை பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ மார்க் வந்து மாற்றி போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து எதுவுமே இல்லை அதுக்கப்புறம், அதனால நல் வந்து அது பாயிண்ட் பண்ணுது. ஸோ நல் இருக்கு. ஸோ 4 வந்து எனக்கு 3யை பாயிண்ட் பண்ணுது, 3யோட அட்ரஸ் 102, அதனால அதில் 102 இருக்கு. ஹெட் வந்து 103யை பாயிண்ட் பண்ணும், which is 4. அப்போ 103யை வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஹெட் வந்து 103யை பாயிண்ட் பண்ணுது. 103ல இருக்கிற 4ங்கிறது 102வை பாயிண்ட் பண்ணுது. தேர்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 101 நோட் 2வை பாயிண்ட் பண்ணுது. 2 வந்து பார்த்தீங்கன்னா 1னை பாயிண்ட் பண்ணுது, which is 100. அப்புறம் 1 வந்து எதுவுமே பாயிண்ட் பண்ணல நல். ஸோ இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து ஒரு நோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நோடுங்கிறது எனக்கு நான் இப்போ காமிச்ச ஸ்ட்ரக்சரில் இருக்க நோடை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நோடில் என்னென்ன இருந்தது, டேட்டா இருந்துச்சு, அது போக எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் இருந்துச்சு. ஸோ அதனால இன்ட் டேட்டா, டேட்டாங்கிறது அந்த 1 2 3 4 இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது 1 வந்து 2வை பாயிண்ட் பண்ணுச்சு, 2 வந்து 3யை பாயிண்ட் பண்ணுது, 3 வந்து 4யை பாயிண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இதில் இருக்க இந்த 1ங்கிறது தான் எனக்கு டேட்டா, அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன, நெக்ஸ்ட் பாயிண்டர் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, அது அகைன் வந்து இன்னொரு நோடு தான் பாயிண்ட் பண்ணுச்சு. ஸோ அதுக்காக எனக்கு அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நோடு. இப்போ டேட்டா வந்து எனக்கு நம்பராக இருக்குது, 1 2 3ன்னு இன்டிஜர் டைப்பில் இருக்குது, அதனால எனக்கு இன்ட்டில் வச்சுருக்கேன். பட் ஆனால் அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் நெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த நோடு தான் அது பாயிண்ட் பண்ணுது. ஏன்னா அந்த நோடில் நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நம்மளுக்கு திரும்பவும் செகண்ட் நோடை பாயிண்ட் பண்ணுச்சு. 2ல இருக்க நோடு வந்து 3யை பாயிண்ட் பண்ணுது, 3ல இருக்க நோடு வந்து 4யை பாயிண்ட் பண்ணுது. அதனால நான் நோடுன்னு சொல்லிட்டு அதோட டேட்டா டைப் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன், ஏன்னா அது நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்க போகிறோம். ஸோ நோட் கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு நான் ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கிறேன், டேட்டா. ஸோ நோட் கிரியேட் பண்ணும்போது நான் வேல்யூ பாஸ் பண்ணுற டேட்டா வந்து இதுக்கு அசைன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். திஸ் டாட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா. ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நோடை ரெப்ரசென்ட் பண்ணுற கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மெயின் மெத்தட்குள்ளே ஜஸ்ட் நான் வந்து இந்த நோடுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நோட் ஃபஸ்ட்டு நான் என்ன நோட் பாஸ் பண்ண போகிறேன்னா ஹெட் நோடு. ஸோ நோட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் ஹெட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, 1னை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ஹெட் நோடில் வந்துட்டு நான் புதுசாக ஒரு நியூ நோட் ஆஃப் கிரியேட் பண்ணுறேன், விச் இஸ் 1. ஸோ அப்போ எனக்கு இங்கே போயிட்டு எனக்கு ஹெட் நோட் வந்து 1னை பாயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா. ஸோ எனக்கு இந்த நியூ நோடுங்கிறது எனக்கு நோட் 1 கிரியேட் ஆகிடும். பட் ஆனால் நெக்ஸ்ட்டில் எனக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1 நல், ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு இனிஷியலைஸே பண்ணலை. ஸோ அதனால எனக்கு நல்லுன்னு இருக்குது. ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் நல்லுன்னு இருக்கனால நம்ம வந்து அந்த ஹெட்டை வந்து எதுக்கு பாயிண்ட் பண்ணுறோன்னா நியூ நோட் ஆஃப் 2. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு செகண்ட் நோட் வந்து எனக்கு ஹெட் டாட் நெக்ஸ்ட்டில் இருக்குது, விச் இஸ் 1ஓட நெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு 2 இருக்குது. 2ஓட நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணும், ஹெட் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஏன்னா ஹெட்டோட நெக்ஸ்ட்டில் எனக்கு 2 இருக்குது, 2ஓட நெக்ஸ்ட்டில் என்ன வைக்கணும், 3 வைக்கணும். ஸோ அதனால ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் 3. அதுக்கப்புறம் திரும்பவும் 4 வைக்கணும். ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்
dot next ஓகேவா is equal to new node of 4. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு 4 nodes create ஆயிடுச்சு. ஸோ fourth node நியூ நோட் ஆஃப் 4 இருக்கு இல்லையா, இதோட நெக்ஸ்ட்ல வந்து நல் தான் இருக்கும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void print. பிரிண்ட்ல நான் என்ன உள்ள வாங்குறேன்னா ஹெட் நோடே வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு ஹெட் நோடு பாஸ் பண்ணி அனுப்பிச்சாதான் அது மூலியமா எனக்கு 1ல இருந்து அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் 2க்கு போக முடியும், 2ல இருந்து 3க்கு போக முடியும், 3ல இருந்து 4க்கு போக முடியும். ஸோ அதனால ஹெட் பாயிண்டர் வந்து நான் பாஸ் பண்றேன். ஸோ அப்போ இங்க என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட் ஹெட் நோடு வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இங்க ஹெட் நோட் வந்து இங்க வந்துடும். ஸோ இங்க வந்ததும் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நோடா டிராவல்ஸ் பண்ணும். ஓகேவா, அண்டில் லாஸ்ட் நோட். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு டெம்பரரி நோட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நோட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஓகேவா, ஸோ நான் டெம்பரரி நோடு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நோட் தான் வந்து இப்போ ஹெட்டே பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஹெட்டை டிராவல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெம்பரரி நோடை நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா டெம்ப் டாட் டெம்போட நெக்ஸ்ட். ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, நெக்ஸ்டோட அட்ரஸ், அதாவது நெக்ஸ்ட் நோட் டாட் டெம்ப் டாட் நெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கா, 1ஓட நெக்ஸ்ட்ல எனக்கு நியூ நோட் ஆஃப் 2 இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நோடுங்கிறது கிளாஸ் டைப் தானே. ஸோ அதனால அதோட டூ ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணாதனால எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக டேட்டா பிரிண்ட் பண்றேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, 1 பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா, ஸோ டெம்ப் டாட் டேட்டால எனக்கு 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன் இண்டிகேஷனுக்காக. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்பியும் என்ன பண்ணணும், டெம்ப் டாட் டேட்டால 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு எங்க போகணும், 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ 2க்கு போகணும்னா என்னோட டெம்பரரியை நான் எதுக்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும், டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஏன்னா எனக்கு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்ல தான் எனக்கு வந்து 2ஓடது இருக்கு. ஸோ டெம்ப் வந்து இப்போ 2க்கு பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அதோட டேட்டா பிரிண்ட் ஆகும்போது எனக்கு கரெக்டா 2 பிரிண்ட் ஆகும். கரெக்டா, ஸோ நான் இதுக்கப்புறம் இது திரும்பவும் பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ 1 2 பிரிண்ட் ஆயிருக்கா கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்பியும் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படி போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து இதே பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி மோர் தென் ஒன்ஸ் நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை லூப்ல நான் ரன் பண்ணுங்கிறனால நான் ஒரு வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ வைல் ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்போதைக்கு நான் என்ன கண்டிஷன் சொல்றேன். ஓகேவா, ஸோ வைல் ட்ரூ கொடுக்குறேன் உள்ள கண்டிஷனுக்குள்ள. ஜஸ்ட் எதுக்கு எவ்வளோ தடவை பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம் நம்மளுக்கு. இருந்தாலும் எந்த கண்டிஷன் அப்போ பிரேக் பண்ணுங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் கண்டிஷன் கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ டெம்ப் டாட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும். நான் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ 2க்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது டெம்ப் டாட் டேட்டாவில் 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும். 4க்கு அப்புறம் 4ஓட நெக்ஸ்ட்ல வந்து நல் இருக்கு. ஸோ நல் டாட் டேட்டாங்கும் போது எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்கும். பார்க்கலாமா, எக்ஸெப்ஷன் அடிக்குதானே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் 1 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்குது. ஸோ அப்போ நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்கணும், வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல், அது வரைக்கும் தான் எனக்கு இந்த வேல்யூ இந்த லூப் ரன் ஆகணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 வந்துருச்சா. ஸோ லாஸ்ட்டாக 4 என்ன பிரிண்ட் 4 என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லதான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ஜஸ்ட் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு நல்லுன்னு கொடுத்துக்கலாம், இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா டெம்ப் டாட் டேட்டாவோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கனால நல் பாயிண்டர் அடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கிறத நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா 4321 அதுக்கப்புறம் நல்லுன்னு பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ரிவர்ஸ் மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ அதோட லாஜிக் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ், ஓகேவா, ரிவர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆஃப் ஹெட், ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும்போது எனக்கு ஹெட்டோட வேல்யூ வந்து இப்படி இருக்குது. நான் ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹெட்டோட வேல்யூ வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும், 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே வந்து எனக்கு 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ப்ரீவியஸாக இனிஷியலாக. எனக்கு ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு 4 பாயிண்ட் பண்ணும், அதுதானே ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ரிவர்ஸ்டு ஹெட் is equal to reverse of head, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் வாய்டுக்கு பதிலாக ஒரு நோட் ரிட்டர்ன் பண்ணும். அந்த நோடு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஹெட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால ரிவர்ஸ்டு ஹெட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நான் ரிட்டர்ன் நல் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ரிவர்ஸோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அதோட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே கோட் பண்ணலாம் அதே லாஜிக்கில். நோட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 101 இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா 1 வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணும். நோட் 1ல வந்து எனக்கு நல் தான் பாயிண்ட் பண்ணும், வேற எதுவும் பாயிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோட் 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுவும் லாஸ்ட்டாக வந்து ஹெட் வந்து எனக்கு 4th நோட பாயிண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணணும். ஓகேவா, நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி கிடைக்கிறதுல அந்த டைமில் ஹெட்டோட வேல்யூ வந்து ஓவர் ஹெட் ஆகணும் 4 பாயிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கேஸ்க்கு நான் என்ன பண்ணும், 1 by 1 நான் போகணும். ஃபர்ஸ்ட் எனக்கு 1ஓட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2ஓட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ல 102 இருக்குது. 2 வந்து 100 பாயிண்ட் பண்ணும். 100ங்கிறது என்ன, 1ஓட அட்ரஸை பாயிண்ட் பண்ணும். முதல்ல வந்து 3ஓட பாயிண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு இப்போ 1ஓட பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி 1 by 1 நான் ட்ராவல்ஸ் பண்ணி போகணும். ஓகேவா. ஸோ அதில் நான் இப்போ 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ 101 இருக்கிறத 1 நல்லுன்னு மாற்றணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாஜிக். ஸோ 101 இருக்கு, 1 நல்லுன்னு மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஹெட் நோடு இருக்கு. ஹெட் நோடு தான் நம்ம பாஸ் பண்ணிருப்போம் ரிவர்ஸ் பண்றதுக்கு. பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு கரண்ட் நோடுன்னு ஒன்று வைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஹெட்டோட வேல்யூ வச்சிடறோம். ஓகேவா. ஸோ நோட் கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், எனக்கு ஹெட்ல என்ன இருந்துச்சோ அது இப்போ எனக்கு கரண்ட் நோட் வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நோட் இப்போ என்ன இருக்கும், ஹெட் வந்து 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் நோட்ல வந்து இப்போ 1 நோட் தான் இருக்கு. ஸோ கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு மாற்றணும், நல்லுன்னு மாற்றணும். கரெக்டா. கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல் இப்படி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கரண்ட் நோடோடது வந்து எனக்கு நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லுன்னு மாறிடும். பட் எனக்கு நெக்ஸ்ட் எங்கே போகணும், நோட் 2க்கு போகணும். கரண்ட் நோடோட வேல்யூ வந்து நோட் 2க்கு போகணும். நோட் 2ஓட அட்ரஸ் வந்து எதில் இருக்கு, 1ல தான் இருக்கு, 101ல தான் இருக்கு. கரெக்டா. 101ங்கிறது தான் நோட் 2ஓட அட்ரஸ். ஸோ அதுக்கு போகணும் அப்படின்னா இந்த கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்ல ஆக்சுவலாக என்ன இருந்துச்சு, 101 இருந்தது. அதை தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டு நல்லுன்னு வைக்கிறோம். ஸோ நான் நல்லுன்னு ஓவர் ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் அந்த நெக்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம முதல்ல இந்த கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், அதாவது ஸ்டோர் பண்ணி வேற ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நோட் அது வந்து நெக்ஸ்ட் நோடுன்னு வச்சுக்கிறேன். நோட் நெக்ஸ்ட் is equal to next node is equal to current node dot next. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் நோடில் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்டில் வந்து 101 இருக்குது, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் நோடு. ஸோ அதனால இங்கே வந்து எனக்கு 101ங்கிறது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்டில் வந்து நல்னு வச்சுக்கலாம். நல் வச்சுக்கலாமா, கரெக்ட் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், கரண்ட் நோட், ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கரண்ட் நோட் வந்து ஹெட்ல இருந்தது. ஸோ ஹெட்டோடது வேல்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நான் எங்கே போகணும், கரண்ட் நோட் எடுத்துட்டு கரண்ட் நோட் ஈக்குவல் டு
current node equal to next எங்க போணும் 101 க்கு போணும் 101 இப்போ எதுல இருக்கு next node so next node ன்னு போடுறேன் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நோட்னா என்ன இங்கே 101க்கு போயிடும் ஸோ இந்த லாஜிக் வந்து இப்போ இப்போதைக்கு இங்கே எழுதிருக்கோம் இதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு ஏன் பண்ணுறோங்கிறத நான் நெக்ஸ்ட் போயிட்டு வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் நோடுக்கு போங்க வந்து எனக்கு கரண்ட் நோட் வந்து 101ல இருக்கு இப்போ இந்த கரண்ட் நோடோட 101 ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நெக்ஸ்ட்ல என்ன இருந்ததுன்னா 102 ஸோ அதை வந்து நம்ம முதல்ல ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இங்கே சேவ் பண்ணுறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம நெக்ஸ்ட் நோட வந்து current node dot next ன்னு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தான் போகணுங்கிறனால அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அதனால நோட் நெக்ஸ்ட் நோட் ஈக்குவல் டு current node டாட் நெக்ஸ்ட் ஓகேவா ஸோ இதில் என்ன இருக்குன்னா 102 இருக்கு ஸோ 102க்கு தான் நம்ம நெக்ஸ்ட் போக போகிறோம் அதனால ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் current node dot நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம் 102ல இருக்கிறத 100ன்னு மாத்தணும் 100ன்னு மாத்தணும் current node dot next is equal to 100 ஓகேவா ஸோ 100ங்கிறது எனக்கு எதுல இருக்குன்னு சொல்றேன் இப்போதைக்கு நான் இதுல 100ன்னு கோட் பண்ணிக்கிறேன் 100ன்னு எனக்கு மாறணும் ஸோ 100 போட்டிருக்கோம் அடுத்து என்ன பண்றோம் current node dot next is equal to 100ன்னு கொடுத்துறோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த நெக்ஸ்ட் நோடுக்கு போகணும் ஓகே ஸோ current node equal to ஏன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு 2 வந்து எனக்கு 100ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் எனக்கு 3க்கு தானே போகணும் ஸோ current node is equal to next node எதுல 102ல தான் 3 இருக்கு ஸோ 3க்கு போயிடும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 100 இருக்கு இல்லையா இந்த 100 வந்து எங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அட்ரஸ் கரெக்டா இந்த 100ங்கிறது எனக்கு இந்த நோட்ல 1101ஓட அட்ரஸ் தான் வந்து எனக்கு 100 ஸோ அதை தான் வந்து நான் இங்க யூஸ் பண்றோம் ஓகே ஸோ அப்போ முன்னாடி ஸ்டெப்லயே நம்ம இந்த 100 எடுத்து நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம் ஆக்சுவலா 101 நம்ம எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் நோட்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து கரண்ட் நோட பாயிண்ட் பண்ணி நெக்ஸ்ட் கரண்ட் நோடுக்கு போறோம் இல்லையா பாயிண்டர் மூவ் பண்ணி 1ல இருந்து 2க்கு போறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து இந்த 100ஐயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் இந்த 100 ஸ்டோர் பண்ணாதான் நம்ம இங்க current node dot nextல 100ன்னு அப்டேட் பண்ண முடியும் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம 100 ஸ்டோர் பண்ணோம் ஸோ 100 ஸ்டோர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா நோட் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம் நான் சப்போஸ் அதுக்கு 2க்கு முன்னாடி 1ஆ இருக்கிற இதோட அட்ரஸ்ங்கிறதுனால நான் ப்ரீவியஸ்னு கொடுக்குறேன் நோட் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே 100 ஸ்டோர் பண்ணோம் 100ங்கிறது இப்போ எதோடது கரண்ட் நோட் தானே அது ஸோ கரண்ட் நோட் தான் 100 இருக்கும் ஸோ கரண்ட் நோட் ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா இதில் ப்ரீவியஸில் என்ன இருக்கு இப்போ 100 இருக்கு கரண்ட் நோட்ல வந்து எனக்கு 100 இருக்கு ஸோ அது வந்து எனக்கு ப்ரீவியஸில் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல current node dot nextக்கு பதிலாக ப்ரீவியஸ் கொடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும் current node dot nextல 100ன்னு எனக்கு அப்டேட் ஆயிடும் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணும் இதோட 101 இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எப்படி இப்போ எனக்கு 2102 101ல இருக்கிற 2102 நான் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா 101ஐயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் 102ஐயும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் 102 எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அந்த நோடுக்கு தான் போய் கரண்ட் நோட ஆக்கி நான் ஐட்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவேன் அதனால 101 எதுக்கு அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணும்போது அந்த அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால நம்ம அதையும் வந்து எடுத்து வைக்கிறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல திரும்ப என்ன ஆகும் ப்ரீவியஸ் நோட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் நோட் 100 இருந்தது இப்போ ப்ரீவியஸ் நோட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு மாத்துறோம் கரண்ட் நோட்னு மாத்திரணும் ஓகே அப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் நோடோட வேல்யூ என்னவா மாறிடும் 101ன்னு மாறிடும் கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோட் கரண்ட் நோட்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் நோடுக்கு மாத்திரோம் நெக்ஸ்ட் நோட் என்ன 102 அப்போ டைரக்டா 102க்கு போயிடும் ஸோ 102க்கு போனா இதான் 102 அப்போ இங்கே வந்து அதே லாஜிக் ஓகேவா இங்கே அதே லாஜிக் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நோட்ல வந்து கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்போ 103 நம்ம ப்ரிசர்வ் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணதுக்கப்புறம்
3ல வந்து நம்ம என்னன்னு அப்டேட் பண்ணோம் 101 ன்னு அப்டேட் பண்ணோம் 101 நம்மளுக்கு எதுல இருந்துச்சு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல தான் இருந்துச்சு ஸோ அதனால கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்ல வந்துட்டு ப்ரீவியஸ் வேல்யூ அப்டேட் ஆயிரும் which is 101 அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோடோட வேல்யூ என்ன 102 ஸோ 102 இங்கே வந்துடும் அப்புறம் கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோட் அப்போ 103க்கு வந்து எனக்கு மூவ் ஆயிடும் ஓகே 103க்கு போனீங்கன்னா எனக்கு 103 வந்துருச்சு 103 வந்தாச்சு ஸோ 103ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோட் வந்து எனக்கு நல்னு இருக்கு நல் தான் ஸ்டோர் ஆகும் ஸோ கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ என்ன 102 ஸோ 102 வந்து இங்கே எனக்கு அப்டேட் ஆகிடும் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோட்னா இங்கே ப்ரீவியஸ் 103 அதாவது கரண்டாக இருக்கிற நோடோட வேல்யூவை நான் ப்ரீவியஸாக வச்சுக்கிறேன் எதுக்குன்னா நெக்ஸ்ட் நோட் வந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அப்போ கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற லாஜிக் வரும்போது நெக்ஸ்ட் நோட் என்னது எனக்கு நல் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு நல் தானே இருக்கு ஸோ நல் ஓகே ஸோ அப்போ எனக்கு நல்லுக்கு போயிடும் ஸோ கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோட்ல இருக்கிறது நல்லா இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிடும் எனக்கு லூப் வந்து இதோட நிறுத்தணும் ஏன்னா 4க்கு மேலே எனக்கு திரும்ப போயிட்டு எனக்கு கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா எனக்கு நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும் ஸோ அதனால இதே லாஜிக் வந்து நம்ம எவ்வளோ டைம் பண்ணுறோம் கரண்ட் நோட் நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகணும் இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியில் வந்து ஹெட்டோட வேல்யூ எதை பாயிண்ட் பண்ணணும் பாருங்க ஹெட் லாஸ்ட் என்ன பாயிண்ட் ஆக்சுவலாக ஹெட் என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது ப்ரீவியஸாக இந்த இதில் எனக்கு 100 இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஹெட்டோட வேல்யூ 100னே தான் இருக்கும் அதை வந்து நம்ம என்னன்னு மாற்றணும் ஹெட் ஈக்குவல் டு 103ன்னு மாற்றணும் 103ங்கிறது என்னது லாஸ்ட்டாக எதில் இருக்குது 103ல ப்ரீவியஸ் தான் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக இந்த லூப்லாம் முடித்த பிறகு 103 ப்ரீவியஸை வந்து ஹெட்டுக்கு நான் அசைன் பண்ணும் ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு சொல்லி அசைன் பண்ணும் ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக் ரொம்ப ஈஸியான லாஜிக் தான் நம்ம வந்து ஜஸ்ட் எந்த ஒரு நோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் ஏன்னா நெக்ஸ்ட் பாயிண்டரோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் போய் நம்ம எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ணி நம்மளால இப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும் அதனால நெக்ஸ்ட் பாயிண்டரோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்பில் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கரண்ட் நோட் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு இருக்குது ஓகே நீங்கள் செகண்ட் ஸ்டெப்லலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் இருக்குது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸோ அதனால நான் இனிஷியலாக என்ன பண்ணிடுறேன்னா நோட் கரண்ட் நோட் ஈக்குவல் டு ஹெட் கொடுக்குற மாதிரி நோட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல் ஏன்னா எனக்கு இனிஷியலாக ப்ரீவியஸ் வந்து 1க்கு எதுவுமே இருக்காது ஸோ நல் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் எல்லா இட்ரேஷன்லையும் நம்ம அதே தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஏன்னா 100 பாயிண்ட் பண்ணும் அதனால ஸோ அது வந்து எனக்கு பண்ணும்போது எனக்கு நல் ஓவர்ரைட் ஆகிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ப்ரீவியஸ் நோட் அதாவது இந்த 100 இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதனால ப்ரீவியஸ் நோட்டில் வந்துட்டு 100 ஸ்டோர் பண்ணுறோம் 100 இப்போ எதில் இருக்கும் 100 தான் இப்போ கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு ஆல்ரெடி கரண்ட் நோட் ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா 100 வந்து கரண்ட் நோட்ல தான் இருக்கும் ஸோ கரண்ட் நோட் இஸ் ப்ரீவியஸ் வந்து கரண்ட் நோடுன்னு மாத்திரம் இங்கே ஆல்ரெடி நோட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல் கொடுத்துட்டோம் அதனால இந்த இடத்துல திரும்ப இனிஷியலைஸ் பண்ண வேண்டாம் ஸோ அதனால அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோட் அப்புறம் கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோட் இந்த ஸ்டெப் எதுக்காகனா நெக்ஸ்ட் அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நோடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 101 இருக்கு ஸோ கரண்ட் நோட பாயிண்டர் வந்து நான் 101க்கு மாற்றுறேன் அவ்வளோதான் ஸோ இதே லாஜிக் தான் நம்ம வந்து அப்படியே நம்ம கோடில் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் அதே லாஜிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக்கே நான் இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லி வர ஹெட் நோட வச்சாச்சு ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு வச்சிட்டோம் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் படி கரண்ட் நோட் நல்லா இல்லாத வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸோ அதனால நான் ஒரு while condition கொடுக்குறேன் while current node not equal to null ஓகே அது வரைக்கும் எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கணும் ஓகே ஸோ இது வந்து எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் நோட்டில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோட் ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா ஹெட் நோட ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஹெட்டுக்கு ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நோட் ஹெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கு லாஸ்ட்டாக நம்ம ஹெட் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறோம்
head is equal to reverse பண்ண head. So reverse பண்ண head last head எங்க point பண்ணிட்டு இருக்கோம்? Return previous. Okay. So ஏன் previous ன்னு பாத்தீங்கன்னா current nodeல வந்து லாஸ்டா இருந்த current node வந்து previousல இருக்கும் which is 4. So அதை தான் வந்து நம்ம return பண்ணிடுறோம். ஸோ அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா எனக்கு ரிவர்ஸ் ஹெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஹெட் கொடுத்துருங்க. ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 4 3 2 1 நல். ஸோ இதுதான் வந்து ரிவர்சல் லிங்க் லிஸ்ட். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.